நல்ல வரவேற்பு. நான் கொடுக்க இருப்பது வாழ்த்து. ஏன் சொல்ல தெரியுமா? வரவேற்பு என்பது பலவகை இருக்கிறமா. கலைக்கோட்டு முனிவனுக்கு கொடுத்தானே தசரதன், அந்த வரவேற்பை விட பிரியமுனிவனுக்கு மகாவிஷ்ணு கொடுத்தானே அந்த வரவேற்பை விட சுக்ரீவன் ராமனுக்கு மட்டும் கொடுத்தானே அந்த வரவேற்பை விட இந்திரன் கொடுத்தானே விக்கிரமாதித்தனுக்கு ஒரு வரவேற்பு, அந்த வரவேற்பை விட மிஞ்சும் அளவிற்கு இந்த இடத்துல பெருமையோடு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்ததனால் வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. உன்னை வாழ்த்தி நான் பாட வேண்டும், இந்த இடம் சிறப்படைய வேண்டும் அப்படின்னா கொடுக்கிற வாழ்த்து எப்படி தெரியுமா? நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், வேண்டும். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். ஓன் கூட கொஞ்ச நேரம் நான் விளையாடணும்னு ஆசை. அதற்கு முன்னாலே உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? சொல்லுங்க. குத்துனதுனால கத்துனா ஒருத்தன், கத்துனதுனால குத்துனா ஒருத்தன், குத்துனதுனால கத்தினான் ஒருவன், அவன் அருளை பெற்று, கத்தியதனால் குத்தினான் ஒருவன், இவன் அருளை பெற்று 10 மறந்து 16 பெற்று பிறனோட இடத்துல வாழணும், இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வாழ்த்து. 27 வருஷமா பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், முடியல. இனிமேல் தான் பெருக்க போறேன். நல்லதை சாப்பிடணும்னா முருங்கை தின்னா 100 ஆயுசுங்க. முருங்கை தின்னா 100 ஆயுசு. அது என்னமா முருங்கை திங்கிறது? நீங்க என்னமா பிரச்சனை என்ன முருங்கை? இப்ப என்ன சொன்னீங்கல்ல, அதுக்கு தாங்க முருங்கை தின்னான்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? முருங்கை தின்னா 100 ஆயுசு. எதை முருங்கை திங்கன்னு? சாப்பிட்ற உணவு பொருளை நுருங்க மின்று சாப்பிட வேண்டுமா? அப்படி சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட விஷயம், சாப்பிட்ட உணவு போனோட சீக்கிரம் செரிமானம் ஆகும், அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் நுருங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க. இந்த உணவு பழக்க வழக்கம் இருக்க, இந்த உணவு பழக்க வழக்கம் அன்னைக்கு எனக்கு வேறுபாடு, நிறைய வித்தியாசங்கள் வேற. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுலாம் இன்னைக்கு இல்ல இல்ல. இன்னைக்கு எப்படியோ விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. விஞ்ஞானம் வளர்ந்தது ஒரு வகையில் நல்லதுதான், ஆனா அதுவே நமக்கு ஆபத்தையும் தருது இல்லையா? அன்னைக்கெல்லாம் எப்படி சாப்பிட்டா, காலையில ஒரு மனுஷன் என்ன பண்ண சொன்ன, நல்லா உழைக்கணும்னா அன்னைக்கெல்லாம் உழைச்சாங்க. காலப்பைய தூக்கி கோல்ல வச்சுக்கிட்டு மாடு ரெண்ட புடிச்சுக்கிட்டு வயலுக்கு போவாங்க உழுவுறதுக்கு. அன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோட நீராகாரம் சாப்பிட்டுட்டு போனாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்சோட காஃபி, பெட்டுக்கே வரணும், வாய் கொப்பளிக்க மாட்டாங்க, பல்ல தேய்க்க மாட்டாங்க, காபி குடிப்பாங்க. நல்ல கதை. என்னங்க அன்னைக்கு நீராகாரத்தை சாப்பிட்டாங்க. இந்த தள்ளி தள்ளி உட்காந்துருக்கீங்கல்ல, இவங்களாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. நாரதர் வந்தோடனே நீ வம்புக்கு இழுத்துருக்க, இப்ப சண்டை போடணும்ல, எனக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. கத்தி ஏதாவது குத்தினானா குத்தி ஏதாவது கத்தி, நீங்களே கிளம்புறீங்களா? ஏன் அப்ப நாங்க 2 பேரும் கத்தி கேட்டோம் குத்தி கேட்டோம்னா என்னங்க இதெல்லாம் கொடுமை?
என்னங்க அது? ஏங்க நல்ல விஷயத்த பேசணும், மங்களகரமா பேசணும். இந்த பேச்சுக்குள்ளேயே நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. நல்லா பேசணும், நல்லதையே பேசணும். பாருங்க, சுருங்க பேசி விளக்க வைக்கணும். ஒரு வகையில மழவங்க பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள பார்த்தா நாய்க்கு ஜெயிக்கு. நான் மழவெல்லாம் பேச மாட்டேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காலை முடிச்சா காலை முடிச்சா அப்படி இருக்கலாம். பச்சை மிளகா எடுத்து சுருன்னு கடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கணும். நம்மளுடைய பேச்சு அப்படிதான். இந்த பச்சை மிளகாயில காரமான பச்சை மிளகாய் இருக்குது. ஆமா ஆமா, காரம் இல்லாத பச்சை மிளகாய் இருக்குது. இந்த முருகன் படைச்ச அந்த பச்சை மிளகாய் பாருங்க, வானத்தை நோக்கி இருக்கும். அந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு பாருங்க, பாக்க ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு வந்து முருகன் படைச்சது. உங்க அப்பா படிச்சதுல அப்படியே கிடையாது. எல்லாமே வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி தான் இருக்கும். கொட்டையை உள்ளே வச்சு படிச்சாரு, கீழே வந்து தொங்க வச்சு படிச்சாரு. ஆனா வித்தியாசம் இருக்கிற மாதிரி முருகன் படிச்சது வந்து வாயாலே தின்னு வாயாலே கேட்கிற மாதிரி, குட்டி போட்டு பால் விட்டுறது மாதிரி அப்படி பறவைகளை படிச்சாரு. தொட்டா மூடிக்கும், தனியும் மூடிக்கக்கூடிய தாவரத்தை படிச்சாரு. வானத்தை பார்த்து வெண்டைக்காய் வந்து அந்த நீங்க சொல்ற ஊசி மிளகாய் இதெல்லாம் மேல கொத்தரங்காய் இதெல்லாம் வானத்தை பார்த்து காய்க்கிற மாதிரி வித்தியாசத்தை படிச்சாரு. வித்தியாசம் பாருங்க, ஒண்ணு இல்லைங்க. கோழி ஒண்ணு இல்லைன்னா போங்க வாங்க, கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? என்னங்க இல்ல உங்க முருகன் படைச்சான்னு சொன்னீங்க, எந்த பெருமையை சொல்லணும்ல? எங்க அப்பா படைச்சல பிறந்த ஊருக்கு போய் தராங்க. உலகத்துல எந்த ஒரு புள்ள அப்பனுக்கு அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரதும் அவனே சிறந்த குழந்தைடாங்க. ஆமா இல்லையா? அதனால இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த நிறைய சொல்றேன், சிறப்புகள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டை தான் முன்னாடி வந்தது. ஏன்னா அண்டசம், உறுப்பிசம், சராயிசம், தூவதசம். அப்ப 4 வகையான படைப்பு எப்படி பிரிப்பீங்க? முதல்ல வியர்வில இருந்து ஒரு உற்பத்தி, அடுத்தது முட்டையில இருந்து ஒரு உற்பத்தி. அப்ப முட்டை தான் முன்னாடி வந்தது, அப்புறம் தான் கோழி வந்தது. அடுத்தது விதையில இருந்து தான் மரம் வந்தது. மரத்துல இருந்து விதை வரல, முதல்ல விதை வந்தது, அதுக்கப்புறம் தான் கரு வந்தது. இப்போ இப்போ முட்டையில இருந்து என்ன வந்துச்சு? அண்டசம், உறுப்பிசம், சராயிசம், துவசம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல முட்டை தான் முன்னாடி வந்தது, முட்டையில இருந்தா கோழி வந்தது. சபாஸ், நல்லா படிச்சிருக்கீங்க. நீங்க படிக்கும்போது நாங்க படிக்கும்போது பிடிக்கும். என்னங்க அந்த முட்டையில இருந்து கோழி வந்துருச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தைகளுடைய வீரியம், ஒரு பெண்களுடைய குழந்தை விதை போட்டோம்னா முளைச்சிடும். இது நியாயம் தானே? இந்த வாழை மரம் இருக்க, வாழை மரத்துக்கு எது வந்திருக்கு? கீங்கன்றது வாழைக்கு கீங்கன்று வச்சு பயிராக்குது. தாரை விட்ட உடனே கொலை தள்ள உடனே அது வந்து அழிஞ்சிடும். அவ்வளவு சந்தேகம். ஏன் சொல்லுனா இந்த முட்டை சொல்லணும் யாரும் வந்துருச்சு பாருங்க. தண்ணியை வாழக்கூடிய ஜீவனே நிறைய இருக்கு. ஒரு கூட சொல்றேன், மீன் தண்ணி தான் வாழுது. ஆனா மீன் தண்ணியில வாழ்ற பொழுது மீன் எதுல முட்டை போடுது? தண்ணியில போடுது முட்டை. இந்த ஆமையும் அதுல தானே வாழுது, முதலையும் அதுல தானே வாழுது. இந்த 2 ஜீவராசியும் தண்ணியில முட்டை போடுது இல்லையே? தரையில வந்து முட்டையை போடு, ஆனா அடை கேட்காது. தரையில முட்டையை போடும், ஆனா அடை கேட்காது. அது விஷயமா கோழி முட்டை போடுது, காக்கா முட்டை போடுது, வாத்து முட்டை போடுது. ஆனா எல்லாமே அழகாக்க. ஆனா நீங்க சொன்ன ஆமையும் முதலையும் அழகாக்காது. சபாஷமா என்னங்க சபாஷ்? வாத்துன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. வாத்துக்கு உயிர் எங்கமா இருக்கு? வாத்து 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 கால்ல கழுத்துல கால்ல தான் இருக்கு. வாத்துக்கு உயிர் இல்ல கால்ல. வாத்து கோழிய காலை பிடிச்சதான் தூக்கணும், வாத்த கழுத்தை பிடிச்சதான் தூக்கணும். ஏன் அது உயிர் காலை பிடிச்சிக்கிற பாத்தீங்க? இதை ராவணனுக்கு விபீஷன் கேட்கிறான், ஏ ராமா, நீ எத்தனை முறை பானங்களை தொடுத்தாலும் எங்க அண்ணன் உன்னால கொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு கால் கட்ட வரல இருக்குடா, அவங்க பாட்டு அடிக்கிறா, அப்பதானே அவன் இறந்து போவான். இதைத்தான் அண்டு உலகத்துல மகாவிஷ்ணு உலகத்தினான். ஆமார கண் என்பது பாயத்தில் இருக்கிறது, அந்த புழுங்கத்தாலும் அடங்க பிரிவு வைக்க பெருமை கொடுத்தான் இல்லையா? அப்ப ஆமையும் முதலையும் தண்ணியை வாழ்ந்தாலும் கூட எங்க போய் முட்டையிடுது? எப்ப அது குஞ்சு பொறிக்கும்? அதுக்கு எப்ப அந்த முட்டையிட்ட ஞாபகம் வருகிறதோ சரியா. நம்ம காலையில 100 ரூபாய் வீட்டுல வச்சு வச்சுங்க, அந்த 100 ரூபாய் சரியா எடுக்க முடியாது. எங்க வச்சு எப்படி தெரியாது, மறந்துடுவீங்க. அது பதட்டத்துல 1000 வேலைகள் இருக்கும்போது, ஆனா என்ன மாதிரி பணத்திலேயே புதிய இருக்காங்க வச்சாலும் எடுத்து. இப்ப பாருங்க, கொண்டு வந்துருக்கீங்க 10,000 ரூபாய் உள்ள வச்சிருக்கீங்க, 10,000 ரூபாய் உங்க பேருக்குள்ள வச்சிருக்கீங்க. பாருங்க, இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பேரத்துக்கு நான் சந்தியில நிக்கிறேன், கதைக்காக சொல்றேன். அதனால மங்களகரமான விஷயத்த பேசணும். ஆமா ஆமா. அக்கா தங்கச்சி 2 பேரை ஒரு ஆமலையும் கட்டி வச்சுட்டாங்க. ஏங்க அக்கா தங்கச்சி ஒரு ஆளு கட்டி? இப்போ அவங்க வந்து நேரா சொல்லிட்டாங்க, அந்த 2 அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த ஆம்பளை நேரா சொல்லிட்டு தான் போவாரு, நரகத்துக்கு போக
பண்ணணுமா பின்வாசப்படியா போயிட்டு முகத்தை கழுவிட்டு முன்வாசப்படியா வரணுமா அதுதான் காரணம் ஏன் தெரியுமா வீட்டுக்குள்ள இரவு நேரத்துல மூதேவி குடி கொண்டு இருப்பான் அதனாலதான் பின்வாசல் திறந்தா மூதேவி வெளியே போயிருவான் பின்வாசல் வந்து நிலக்கடவை திறந்தோம்னா ஸ்ரீதேவி உள்ள வருவான் அது மட்டும் காரணம் இல்ல சாணம் தெளிச்சு உள்ள அழைக்கணுமா ஸ்ரீதேவிங்கிறது அதனாலதான் சாணம் தெளிச்சு கோலம் போடுறது ஐதீக அது பச்சரிசி மாவுலதான் கோலம் போடணும் என்ன காரணம் 1000 பேருக்கு அன்னதானம் போட முடியாது வசதி இல்ல ஆனா பச்சரிசி மாவுல கோலம் போட்டோம்னா 1000 எறும்புகள் வந்து அந்த அரிசியில எடுத்துட்டு போவோம் சிட்டுக்குருவி வந்து கோலத்தை திங்க அப்பா 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சாச்சுன்னா அர்த்தம் தானம் தர்மம்னா தானம்னா கேட்டு பெறுவது தர்மம்னா கேட்காம செய்யறது மாத்தி சொல்லுங்க தர்மம் தான் கேட்டு கொடுக்கறது தானம் தான் கேட்காம கொடுக்கறது ஏன் தெரியுமா தர்மத்தை எப்படி கொடுப்பாங்க ஐயா எனக்கு தர்மம் செய்யுங்க ஐயா எங்கெல்லாம் பாப்பா பேருந்து பஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அப்ப தர்மம் கேட்பாங்க எனக்கு தர்மம் கொடுங்க ஐயான்னு ஆனா தானம் அப்படி கிடையாது இந்த கோதானம் பூதானம் கன்னிகதானம் அப்படின்னு பல 32 தர்மம் இருக்கு 32 அந்த 32ல ஒண்ணு அன்னதானம் அன்னதானம் போது வாங்கப்பா சாப்பிட யாரும் கூப்பிட மாட்டாங்க அன்னதானம் போறாங்க தெரிஞ்சு வச்சுட்டா எல்லாருமே வந்து சாப்பிட்டு போவாங்க அதுதான் தானம் இது தர்மம் விஷயம் இருக்கிறது இல்லையா உலகத்துல வந்து தானம் தர்மம் செய்யணும் கதையை பண்ணுங்க பாருங்க அக்காவை வச்சு 2 பேர் கட்டி வச்சுட்டா ஒரு ஆளுக்கு பெரிய விவசாயி என்ன விவசாயி தெரியுமா நான் சொன்ன வாழை வாழை இலை விவசாயம் பண்ணிட்டா பார்த்தா வாழைக்காய் வாழை நல்ல விஷயம் தானே திருச்சி மாவட்டத்துல அதுதான் அதிக பயிர்வாங்க இதை விற்கணும்ல ஆமா காலையில என்ன பண்ணா தங்கச்சிகாரி ஒரு 10 கட்டு வாழை இலையை தூக்கி கூடையில வச்சுக்கிட்டு நம்ம ஊர் வழியா வச்சுக்கிட்டே போறான் எப்படி வச்சுட்டு போனா என்னத்த வாழை இலைய வந்து எப்படி வாழை இலை அப்படின்னு தெளிவா சொல்ல முடியாது வாழல ஐயா வாழல அம்மா வாழல அக்கா வாழல தங்கச்சி வாழல அப்படிதான் கூட்டிட்டு போவாங்க இப்படி வாழலன்னு அவசரமா சொல்லிட்டு போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இதத்தான் பார்த்தா ஓ மாதிரி ஆளு இல்லடா காலமத்தால தங்கச்சி இப்படி வாழல அப்படி சொல்றானே அப்படி இதை மாத்துறதுக்காக இதை சொல்லக்கூடாது அவசரமாச்சு அப்படின்னு அப்படி என்ன பண்ணா அக்கா என்ன பண்ணாங்க ஒரு தார் வாழைக்காயை வெட்டி கூடையில வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுட்டு போனா எப்படி வச்சுட்டு போனா வாழைக்கான்னு சொல்லிக்கிட்டே போனாங்க அவ வாழலைன்னா இவன் மாதிரி அப்படி சொல்லக்கூடாது வாழைக்கா வாங்க வாழலா சுபட்சமான ஒரு வார்த்தை சொன்னாங்க அது மாதிரிதான் உங்களுக்கு நான் வாழ்த்து கொடுத்துருக்கேன் மங்களகரமா எப்படி என்ன குத்தியதா கத்துனா கத்தியதா குத்தியதா அவருடைய அவருங்கிறவா ஒண்ணு இல்லைங்க யாரு கத்துனது யாரு குத்துனது யாரு குத்துனது யாரு கத்துனது உங்க உடம்புல நீங்க ஓயாம செய்யற வேலை என்ன எங்க வந்து ஓயாம சின்ன குழந்தைய வரைக்கும் பெருமை மங்கை மடந்து அதுவே தெருவே பேரலமை இந்த மணிப்பருவம் அடைஞ்சாச்சுன்னா மேலாடை போட்டாச்சுன்னா அவங்க மாறாப்ப எழுதுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சபாஷமா அப்ப ஒரு பெண்ணு மாறாப்புங்கிறது ஒண்ணு போடணும் இப்ப எந்த பொம்பளை பிள்ளையாது மாறாப்பு போடுறாங்க நாகரிக காலமா அதெல்லாம் மாறி போச்சுங்க மாறாப்பு போடுறது இல்ல அப்படியே மாறாப்பு போடுறதுக்கு ஒரு துப்பட்டான ஒரு ஆடையை கொடுத்தாலும் கூட அதை இப்படி போட்டுக்கிறதுங்க எல்லாம் தூக்கி வீட்டுல போட்டு சும்மா போயிருதுங்க அப்ப காலம் மாறி போச்சு உங்க அப்பா யாரு நம்பி தலைவர் அவன் நீங்க மாமானு கூப்பிடுங்க ஏங்க காலமே மாறி போச்சு ஐயா காலங்கள் எத்தனை மாறினாலும் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்குதா அப்படி இல்ல அதே போலதான் பூமி எப்படி வந்து நிலையாக நின்று சூரியன் உதித்து சுற்றி வருகிறதோ அதே போல சில விஷயங்கள் மாறவே மறந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாங்க அம்மா உறவுகளை மாற்றவே முடியாது இருக்குல்லையா இப்ப ஒண்ணு இல்லைங்க கொடுத்த வாழ்க்கை எப்படி கொடுத்து தெரியுமா எப்படி கொடுத்தீங்க முருகனுக்கு படை வீடுனா 6 படை வீடு ஐயோ கேட்கவே இல்லையா கேட்டுன்னு சொல்லிட்டே சரி விடுங்க எத்தனை படை வீடு சரி விடுங்க கேளுங்க நாக்க புடுங்குற மாதிரி அக்கா வள்ளி நீ கேளு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க நல்லா வெயிட்டா 2 கிலோல ஆமா சரி அவன் தான் மகாபாரதத்திலே 16 யானை பலம் பொருந்திய 5 பேர்ல சராசந்தன் 2 தாய் சேர்ந்து ஒரு பிள்ளை பத்தது சராசந்தன் அவனை கொல்லும் போது கூட 2 கிழிச்சு தலைகீழ மாத்தியாங்க மண்டைய புழக்க போற ஜீவனு இவரா நீங்களா மகதநாட்டு மன்னன் பிரிகத்ரா என்பவனுக்கு சண்டக ஊசிகள் கொடுத்தார். மகதநாட்டை ஆளக்கூடிய தெரியுதா விஷயம் எவ்வளவு போதையிலே
மகநாட்டு மன்னன் பிரிகத்ரா என்பவனுக்கு தான் சாண்டை அவங்க. நானும் படிச்சிருக்கேன். ஏன் வளவன்னு பேசினா வாய்ப்பு கேட்டு அப்படி இல்ல சொல்லிட்டோம்ல சுருக்கமா பதில். ஒரு ஆளு வள்ளி கேட்கறது கேட்டீங்க. உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அதுக்கு வள்ளி போய் சொல்லிச்சா சந்தேகம் வீடியோ இல்லையா, அந்த சந்தேகத்தை கூட சரி சொல்லி சொன்னேன். குத்துதான் கத்துனாங்க அப்படின்னா என்ன தெரியுமா, முருகனுக்கு பலிவீடு இது வரைக்கும் 5-6வது ஒரு பலிவீட உருவாக்குற காலத்துக்காக எம்பெருமான் முருகன் இந்த பூமியிலே எதற்காக அவதாரம் செஞ்சாங்க தெரியுமா? எதற்காக? சூரபத்மனை அழிப்பதற்காக. அழிச்சானா ஆட்கொண்டார். அகந்தையை அழித்தார், ஆணவத்தை அழித்தார். ராமாயணத்துல ராமனே ராவணேஸ்வரன் அழித்தார். ஆனா சூரபத்மனை முருகன் ஆணவத்தை அழித்தார். இந்த சூரபத்மனுக்கு முருகனுக்கும் சண்டை எந்த ஊர்ல நடந்துச்சு தெரியுமா? எந்த ஊர்ல நடந்துச்சு? நல்ல யாரும் சொல்லு. செந்தூர்லயே நடந்ததாக சொல்லப்படுகிறது. நான் தான் இன்னைக்கு வாங்க ஏதோ ஒரு புதுசா விஷயம் கண்டுபிடிச்சேன். திருச்செந்தூர்ல பஞ்சலிங்கம் இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வீர மகேந்திரபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்ததாக கடல் சொல்லப்படுகிறது. கடல் இருந்துச்சு. ஆமா, அங்கதான் இந்த சூரசம்ஹாரம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆமா. ஆனா இப்ப நடைமுறையில என்ன சொல்றோம், இந்த நிகழ்வு விழா திருவிழா எங்கே நடக்கிறது அப்படின்னா திருச்செந்தூர்ல மாதம் சஷ்டி கண்ட சஷ்டி 7 நாள் நடக்குது. 6 நாள் தான் விரதம். 6 நாள் விரதத்துக்கு 7வது நாள் சம்ஹாரம் இல்லையா? இந்த சம்ஹாரம் இன்னைக்கு எங்க நடக்குதுன்னா, நீங்க சொல்றீங்க அது இருந்து கடல், இந்த கடல் ஆழ்த்துப்பட்டு இன்னைக்கு வந்து குலசேகரப்பட்டினம் என்கின்ற கிராமத்திலே மணப்பாடுகிற இடத்துல இன்னைக்கு அந்த உள்ள மாமரம் தலைப்பதில்லையா? எத்தனை மாமரம் வச்சாலும் உள்ள மாமரம் முளைக்கிறதுலன்ட்டான், தலைக்காதுட்டான். அப்ப சூரபத்மனுக்கு முருகனுக்கு அந்த யுத்தம் எங்கே? அப்ப கடைசியா இவனுடைய தொழில் தாங்க முடியாமல் சூரபத்மன் என்னவா மாறிக்கிறான் தெரியுமா? நின்றார். முருகன் கையில என்ன இருந்தது? வேல் இருந்தது. வேல் யார் கொடுத்தா? சக்தி. எங்க வாங்கினாரு? நாகப்பட்டினம் அருகாமையில் உள்ள சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்ததாக புராணக்கூறு. சக்தி கொடுத்தா வேலு. அந்த வேலோட மேல கொண்டு வந்து மாமரம் நானே சூரபத்மன் அத மேல குத்துன. ஆமா, குத்துறதுனால மரம் என்னாச்சு? 2ஆக பிளந்தது. ஒண்ணு என்னவாச்சு? சேவலாக மாறியது. அதை எங்க வச்சுக்கிட்டாரு? கொடி மேலே. சபாஸ். மயில எங்க வச்சுக்கிட்டாரு? வாகனமாக வைத்துக் கொண்டார். சேவல் கூவுமா கத்துமா? சேவல் கூவுங்க. மயில் அகம். இது அகராதி. ஏன் இது அகராதியில கூவும் அகவும். இவர் வேளாள குத்துனார். மயில வாகனமா வச்சுக்கிட்டாரு. இப்ப மயில் கத்துதா? இவர் குத்துனதுனாலதான் மயில் கத்துது. அதனாலதான் முருகனுடைய அருளை பெற்று. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கேட்கலாமா? இந்த உலகத்தையே சுற்றி வந்தார் முருகன். அப்ப இவர் நீங்க சொல்றபடி சூரபத்மனை 2ஆக பிளந்து மகிழாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டார். ஒத்துக்கூடிய விஷயம்தான். ஆனா உலகத்தையே சுற்றி வந்தார் இல்லையா? ஒரு நொடி பொழுதில் வருகிறேன் உலகத்தை சுற்றி வாங்குவதற்காக சுற்றி போனார் இல்லையா? அப்போ ஒரு மகிழ அவர்கிட்ட இருந்தது. அது எந்த மகிழ் எப்படி வந்தது? அதற்கு அடுத்ததா இந்த சூரபத்மன் போர் செய்யறார். அப்ப வந்து போர் படையோட வரும்போது கொடி கொண்டு வரணும். எந்த கொடி இருக்கோ இந்த படை என்ன கொடி கொண்டு வருகிறது, அந்த படைக்கு என்ன கொடி கொண்டு வருகிறதுன்னு பார்க்கணும். அப்ப இவர் கொடி பிடிச்சிட்டு இருந்தார்ல, அப்ப அவர் என்ன கொடி பிடிச்சிட்டு இருந்தார், அது ஒரு விஷயம். அப்ப சூரபத்மனோட சண்டை போட்டார் இல்லையா, அப்போ ஒரு மயில் இருந்தது இல்லையா, அது எந்த மயில், யாரு கொடுத்த மயில், எப்படி வந்த மயில்? அப்ப முருகனுக்கு எத்தனை மயில், யார் யாரு எங்கெங்க எப்ப எப்படி கொடுத்த மயில்? பரவாயில்லையே. என்ன பரவாயில்ல, நீங்க தான் படிப்பீங்க, நாங்க என்ன உட்கார்ந்து படிப்போமா? படிக்கதான் செய்வோம். படிச்சதெல்லாம் பேசாம வடிகட்டி படிச்சதை பேசுவோம். படிப்போம்ல, எங்களுக்கு தெரியும்ல. நீங்க உங்க வாயை பார்த்துட்டு போறது எனக்கு போதா? நீங்க படிச்சாலும் கடைசியில தண்ணீரை விட்டுறணும். எதுக்கு? அது ரொம்ப ஆறி போனாலும் தண்ணீரை விடக்கூடாது. ஆறுறதுக்கு முன்னாடி சூடா இருக்கும் போது தண்ணீரை விடக்கூடாது. ரெண்டுமே கெட்டு போகும், பதம் மாறி போகும். சரியான பதத்துல சரியான அப்ப எப்ப தண்ணி சரியான அதிகமா ஆறி போகாம அதிகமா சூடும் இல்லாம சரியான நேரத்துல தண்ணி விட்டானா சாதம் கெட்டு போகாத, மீண்டும் சாப்பிடலாம். இல்லைன்னா ரெண்டுமே கெட்டு போகும். என்னங்க முருகப்பெருமான் பிரணவம் என்ற மயிலாக்கி உலகத்தை ஒளி சுற்றுறார். ஒண்ணு சண்டைக்கு போற பொழுது சேவல் கொடி வச்சிருந்தார். அப்ப சூரபத்மனை அழிச்சதுக்கு பின்னால சேவல் மயில் கொடி சொல்றீங்க. சேவலாகவும் மயிலாகவும் வந்ததாக நீங்க
பாருங்க. அக்னி பகவானே முருகனுடைய கொடியில் ஏற்கனவே முருகனுக்கு கொடி வந்துச்சு. ஏற்கனவே முருகனுக்கு சேவல் வந்துச்சு. சரி. அக்னி பகவானே முருகனுடைய கொடியில் சேவலாக வீட்டு. சரி, முத மயிலுக்கு தான் காரணம் சொன்னீங்க. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மயிலாக மாற்றி சக்தி கொடுத்தாங்க. ஆனா இரண்டாவது மயில் வந்தது சூரபத்மனை சண்டை போடுவது எந்த மயில்? இந்த உலகத்துல சூரபத்மன் யாருக்கு தொல்லை கொடுத்தா? யாருக்கு தொல்லை கொடுத்தாங்க? சூரபத்மன் யாருக்கு தொல்லை கொடுத்தாங்க? யாருக்கு பிரச்சனை கேட்டேன்? அசுரர்களுக்கு தேவர்களுக்கு தான் பிரச்சனை கொடுத்தாங்க இல்லையா? தேவர்களுக்கு தலைவன் யார்? இந்திரன். இந்திரனே மயிலாக உருவெடுத்து எம்மை காப்பதற்காக முருகனை நான் தாண்டா தாக்கி சொன்னான். முதல் மயில் அதுக்கு 3 மயில் மொத்தம், ஒரு மயில் கிடையாது. ஓம் என்ற பிரணவம், தேவேந்திரன், அடுத்தது சூரபத்மன். இங்க வாங்க, நான் கேட்கிறேன், கோழி எப்படி கோவம்? ஏங்க கொக்கரக்கோன்னு கோவுது? மாமரம் அறுத்த தலைவனே அது சொல்லுதான். கொக்கு அப்படின்னா மாமரம், அறுக்க அப்படின்னு அறுத்த தலைவன். கோயோ என்ற தலைவன் கொக்கரக்கோ தலைவன். நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? படிக்கவே கேட்டதான் கேள்வி ஞானதான். ராமாயணம் படிச்சது இல்லையா? நான் படிச்சது ராமாயணம் இருக்கிறது பெருமாள் கோயில. நீங்க அந்த மாதிரிதான் இருந்துட்டு ராமாயணம் அங்கங்க ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். வட்டமதி போல் இருக்கும் மண்ணில் கொடிதாவும் கொட்டுவார் கையில் கூத்தாடும் சுட்டால் அழகராகிடுமே அம்மள சோமாசி. பதில் நாளைக்கு வந்து சொல்றானா பொம்பளை. இவனுக்கே புரியல. அப்பத்தான் அவன் சொன்ன, ஆகா இதுவரைக்கும் கம்பன் கவி பாடிதாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடுகிறது. எப்படி அந்த கவியை திரும்ப சொல்லுங்க. பட்டெல்லா போல் இருக்கும், மட்ட மதி போல் இருக்கும் மண்ணி கொடிதாவும் கொட்டுவார் கையில் கூத்தாடும் சுட்டால் அழகராகிடுமே. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவார்வாவி திருவாரவாயின் திருநீரு. அதுதான் அடக்காதுக்குள்ள. மந்திரமாவது நீரு, வானவர் மேலாவது நீரு, சுந்தரமாவது அது போட்டேன். பாருங்க ஆயுதத்தை பாருங்க. வெளியில வந்து நிக்க அப்பா பேரு நம்பித்தரன், அம்மா பேரு நன்னிமோனி, தாத்தா பேரு தாத்தா பேரா? ஏங்க திடீர்னு தாத்தா பேர் கேக்குறீங்க? இந்த அவதாரமே நாங்க தான் புதுசா எடுத்துருக்கோம். தாத்தா பரம்பரையா வந்தது எல்லாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு யாரு சொல்லுது? தாத்தா தாத்தாவோட பாட்டு அப்படிதான் அவதாரம் எடுத்தது, பரம்பரையா வந்ததே கிடையாது. இது திடீரென்று அவதாரம் எடுத்த அந்த கதை இது. அதுல தாத்தா மட்டும் யாரும் உங்களை கேட்க சொல்லுது? கருவன் அகற்றினுற்றால் காமூர் பணிமான் சென்று பெருகிய வருத்தம் தூண்டு பீயூர் மகவி வேடல் உருகழு வள்ளி கென்று இச்சிடும் வேடகோம் அண்ணன். இதுதான் வள்ளியுடைய பிறப்பும் முடிவும். பருவா ஏழு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். கல்யாணம் ஆடு நினைக்கும் ஓடாய வருத்தப்பட்டுச்சா? உங்க தலை தப்பிக்கணுங்கிறது என்னைய மாட்டி ஒரு நினைக்கிறீங்களா நீங்க? அக்காவும் தங்கச்சி வாழல வாழட்டான்னு சொல்லிட்டு போனதுல எங்களே உனக்காக வரலாறு உருவாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ஊர் உலகமே போற்றும் அளவிற்கு
நீங்க சொன்ன மூணாவது மயில் மேல நீங்கள் அவன் ஏறி உலகத்தெல்லாம் சுத்துற பொழுது ஏன் சாமி அந்த மயில் இருந்துக்க 2 பேரும் ஏறணும் அந்த நேரத்தில் அது ஆபத்தை நீங்க சொல்றதுல நான் கேட்க மாட்டேன். தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனை சொல்றான். ஏன் சொல்றான்? தமிழுக்கு அவன் அடி எடுத்து கொடுத்ததனால் தமிழ் கடவுள் முருகன். 3 கண்ணு யாருக்கெல்லாம் இருக்கும்? 3 கண்ணு யாருக்கெல்லாம் இருக்கும்? சிவனுக்கு இருக்கும். பார்வதிக்கு இருந்தது சிவனுக்கு கொடுக்கப்பட்டதாக கதை கூறுகிறது. அடுத்தது முருகனுக்கு இருக்கும். அடுத்தது விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறதாக புராணம் கூறுகிறது. நீங்களும் படிச்சிருக்கேன். முருகனுக்கு 6 முகங்களிலே 6 நெற்றிக்கண் இருக்கு இல்லையா? சிவன் திறந்ததற்கெல்லாம் காரணங்கள் கதைகள்லாம் இருக்கு. பொற்றாமரை குளத்தில் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அவர் சக்தியை எரிச்சார். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. மன்மதனை எரித்தார், முருகனை பிறக்க வைத்தார் அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருக்கு. பாஞ்சாலி பிறப்பதற்காக நெற்றிக்கண் திறந்திருக்கு. 5 முறை இருக்கு, காரணம் இருக்கு, படிச்சிருக்கோம். சிவனும் விநாயகரும் எப்பெல்லாம் நெற்றிக்கண் திறந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளிதான். அப்புறமா பேசுவோம். அதனால குட்டி கொடை பாருங்கள். முருகனுக்கு எத்தனை படைவீடு நான் சொன்னேன்? முருகனுக்கு எத்தனை படைவீடுன்னு சொன்னேன்? படைவீடு எத்தனைன்னு சொன்னேன்? படைவீடா? நல்லா பேசுனேன். 5வது படைவீடு எது? 5வது படைவீடு முருகனுக்கு எது? முருகனுக்கு திருத்தணி. திருத்தணியில முருகனுக்கு அபிஷேகம் சுடுதண்ணியில தான் செய்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தேடிட்டு வாங்க. நான் சிவன் எத்தனை முறை கணம் தந்திருக்காருன்னு பேசுவான். நான் முருகப்பெருமான் உனக்கு மறுபடிக்க விளையாண்டால் யாரும் நான் இல்லை அப்படின்னு நாரதருக்கு ஒரு பெரிய பாராட்டு. நான் கேள்வி கேட்டேன்னு உடனே அவரும் ஒரு கேள்வி வச்சுட்டு போறாரு பாத்தீங்களா? சரி என்னங்க இப்படி எல்லாம் வந்திருக்கேன், இப்படி எல்லாம் பேசியிருக்கேன். சில பேர் எனக்கு நான் படுத்திருக்காங்க, சில பேர் எனக்கு நான் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப என்னங்க செய்யலாம்? மணி வேற 4 ஆச்சுன்னு நினைக்கிறேன். மணி 4 ஆச்சா இல்லையா? 4:10 ஆச்சா? அப்ப மரியாதையா நான் போயிடணும். இல்லம்மா, வேற எதுவும் பேசணும்னா பேசு. வேற என்ன பேசுறதுக்கு? ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. நான் தனியா பேசுறது லூசா? அதானே வந்தா கடப்பா கதிர்வேலா கார்த்திகேயா 12 ஆண்டுகள் சரவண பொய்களை கடுதவம் செய்து இப்பிறவி எடுத்திருக்கிறேன் உங்களை அடைய வேண்டும் என்று. அந்த சீக்கிரம் வந்து அடியாரை ஆட்கொள்ள வேண்டும். முருகா கந்தா இடம்பா அரோகரா